வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தினத்தந்தி குறுக்கெழுத்து போட்டி பார்க்க போகிறோம். இன்னும் சால்வ் பண்ண ஆரம்பிக்கலைங்க. தினத்தந்தி பேப்பர் கூட வரக்கூடியது 6/6/2026 நெல்லை சனிக்கிழமை எடிஷன் 6 ஜூன் 2026. சரிங்க, முதல்லேருந்து சால்வ் பண்ணுவோம். இடமிருந்து வளம் 1. ரஜினி நடித்த அணை பற்றிய திரைப்படம். அணை பற்றிய திரைப்படம் அப்படின்னா, ரஜினியோட தாத்தா டேம் கட்டியிருப்பார். ரஜினி வந்து பழையடி ஓப்பன் பண்ணி வைக்க மாதிரி ஒரு கதை வரும் பார்த்தீங்களா. ரஜினியோட அப்பாவா தாத்தா வந்து தெரியல. ஸோ கதை பேர் ரஜினி அனுஷ்கா நடித்த அந்த லிம்கா அப்படின்னு சொல்லி ஒரு மூவி வந்துச்சு. சாரி, லிங்கா. படம் பேர் என்ன? லிங்கா. ஐ திங்க் 2024 வந்த மூவின்னு நினைக்கிறேன். இப்போ ரீசெண்டாக வந்த மூவி தான். அனுஷ்கா கூட வந்த படம் 2014-24 ஞாபகம் இல்லை. ஓகேங்க. ஸோ 2 மேலேருந்து கீழே என்னென்னு பார்ப்போம். கால ஆன்ஸுக்கு பாட்டு கீதம் பாடல்னு சொல்லலாம். இங்கே வந்து கால ஆன்ஸுக்குனால கானம் அப்படின்னு சொல்லலாம். கானம் அப்படின்னா பாடல் அப்படின்னு அர்த்தம். சரிங்க. அடுத்து 4. பித்தளை பாத்திரத்தில் உள்ளே பூசுவது. பித்தளை பாத்திரத்துக்குள்ள உள்ள பளிச்சுன்னு இருக்கிறதுக்காண்டி உள்ள என்ன பண்ணுவாங்க, ஈயம் பூசுவாங்க. அதாவது பிளேட்டிங்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா முலாம் பூசுதல் அப்படின்னு சொல்லுவோம். நான் ஈயம்னு எழுதுவேன். ஆன்சர் கரெக்டாக தாங்க, ரெண்டா செக் பண்ணி பார்ப்போம். 9 கீழேருந்து மேலே. புதைந்து கிடைக்கும் செல்வம். புதைஞ்சு கிடக்கக்கூடிய செல்வத்தை நீங்கள் என்னன்னு சொல்வீங்கன்னா புதையல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ ஈயம் தான் கரெக்டு. ஓகேங்க. 9 இடமிருந்து வளம். பூல ஆன்சுக் ஒரு தமிழ் மாதம். தமிழ் மாதம்னா சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, ஐப்பசி, புரட்டாசி. பூல ஆன்சுக்கனால புரட்டாசி அப்படின்னு எழுதியாச்சு. ஓகேங்க. 5 மேலேருந்து கீழே 3ஆவது எழுத்து டா. பண்டிகை விசேஷங்களில் பெண்கள் உடுத்து விரும்புவது. பண்டிகை இல்லைன்னா விசேஷ தினங்களில் பெண்கள் உடுத்துக்கு விரும்புவது அந்த காலத்து பதில் பட்டாடை. சரிங்க. 5 இடமிருந்து வளம் என்ன? விஜயன் சோபா நடித்து தேசிய விருது பெற்ற படம். விஜயன் சோபா நடித்தது ஐ திங்க் 1979 வந்த பசி படம்னு நினைக்கிறேங்க. பசி என்ன, அந்த குடிசை பகுதியில் அவங்களோட வாழ்வாதாரத்தையும் அவங்களோட வறுமையையும் காமிச்ச படம். ஸோ பசி. 3 மேலேருந்து கீழே என்ன? நசுக்கு. இந்த சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் பருப்பை வந்து மசிய கொடுத்தியா அப்படின்னு கொடுப்பாங்க. மசிய அப்படின்னா நல்லா நச்சு கொடுத்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. பருப்புலாம் வந்து செமிக்கிறதுக்காண்டி நல்லா கிரைண்ட் பண்ணி மாவு மாதிரி ஆக்குவாங்க. மசி அப்படின்னா நசுக்கு அப்படிங்கிறதா இருக்கும். சரிங்க. 7 இடமிருந்து வளம் என்ன? கையின் மேற்பகுதி. கையோட மேற்பகுதியை வந்து என்னென்னு சொல்லுவீங்க? ஷோல்டர், தோள்பட்டை. இங்கே 3 எழுத்து இருக்குது. தோளுங்கிறதுக்கு புஜம் அப்படின்னு எழுதலாம். இது கரெக்டாக அப்படின்னு பார்ப்போம். 7 மேலேருந்து கீழே என்ன? நெல்லை அவித்து எடுக்கும் அரிசி. நெல்லை அவிச்சிட்டு எடுத்தால் அந்த அரிசி என்னன்னு சொல்லுவோம்னா புழுங்கல் அரிசின்னு சொல்லுவோம். அவிச்சு காய போட்டு இடித்தா அது புழுங்கல் அரிசி. அவிக்காமல் இடிச்சிங்கன்னா அது பச்சை அரிசி. அரிசியில் வந்து 2 அரிசி உண்டு, பச்சை அரிசி, புழுங்கல் அரிசி. சரிங்க. அப்போ 8 கீழேருந்து மேலே. வீண் செருக்கு வச்சு கௌரவம். வீண் செருக்கு வச்சு கௌரவம் வந்து வெட்டி பந்தா. சரியான பந்தாங்க டம்பம்னு சொல்லுவோம். இல்லைன்னா இங்கே வந்துருக்குங்க, ஜம்பம் அப்படின்னு சொன்னாலும் வெட்டியாக பந்தா பண்ணுறது வீண் பந்தா. ஓகேங்களா? சரிங்களா? பகட்டு பந்தா அந்த மாதிரி பண்ணுறது. சரிங்க. 14 இடமிருந்து வளம் என்ன? இந்த மலர் கொடிக்கு தேர் கொடுத்தாராம். சங்ககால வள்ளல்களில் வேள்பாரின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் என்னது, முல்லை செடி படகுக்காண்டி தன்னுடைய தேரையே கொடுத்தார். அவர் யார்? வேள்பாரி, பரம்பு நாட்டு மன்னன். ஓகேங்க. 14 மேலேருந்து கீழே. மூல ஆன்சுக்கு உருக்கிய பச்சை இலையாக வரும் காய்கறி வகை.
ஒவ்வொரு தோலாக ஒதுக்க உள்ளேருந்து பச்சை தோலாக வருங்க. அது என்ன இல்லை, முட்டைகோஸ் தான் சொல்கிறாங்க. முட்டைகோஸை மேலையில் உள்ள தோலை ஊற்றிங்கன்னா பழைய உள்ள ஒரு தோலை வந்துக்கிட்டே இருக்கும். அந்த லாஸ்ட் அந்த தண்டு வைக்கும். சரிங்க. 14 வலம் வந்து இடம் என்ன? டைல முடிஞ்சிருக்கு. சவுக்கு, கசை, இல்லைன்னா இன்னொன்று என்னன்னு சொல்லலாம், சாட்டை அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்க. 17 வலம் வந்து இடம் கோல ஆரம்பிச்சிருக்கு. டேஷ் இருக்கும் இடத்தில் தான் குணம் இருக்கும்னு சொல்லுவாங்க. அவங்க எவ்வளோக்கு எவ்வளோ கோவப்படுறானோ அவ்வளோக்கு எவ்வளோ பாசம் இருக்காது. வீணாக கோவப்பட்டு பாசம் இருக்கமே நடிக்கக்கூடாது. கோபம் இருக்கும் இடத்தில் தான் குணம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்க. 15 மேலேருந்து கீழே என்ன? உலகில் அதிகம் கிடைக்கும் பயன்படும் உலோகம், ரொம்ப கிடைக்கக்கூடிய உலோகம் அப்படின்னு கேட்டால் இரும்பு தாங்க. 3ஆவது எழுத்து இம்முக்கு பதில் என்ன? ஓகேங்க. சரிங்க. 11 வலம் வந்து இடம் என்ன? நிறைவு இல்லைன்னா முடிவு. நிறைவுன்னா அந்தம்னு சொல்லலாம், முடிவுக்கும் அந்தம் சொல்லலாம். 5 எழுத்தாக இருக்காங்க. 5 எழுத்தாக இருந்ததுன்னா மங்களம் அப்படின்னு சொல்லலாம். மங்களம் அப்படின்னா முடிவுன்னு சொல்லிக்கலாம். ஒரு முடிவு. படம் போடையில் சுபம் மங்களம் அப்படின்னு சொல்லி போடுவாங்க. அதை தான் நம்ம இங்கேயும் சொல்கிறோம். மங்களம் அப்படின்னா நிறைவு இல்லைன்னா முடிவுக்கு யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை. மங்களமாக இசை போட்டு தான் எந்த கச்சேரி எதுனாலும் முடிப்பாங்க. ஓகேங்க. 6 மேலேருந்து கீழே. 6 மனம், மனதுள் இருப்பது, எண்ணம். இங்கே வந்து வந்துக்கிறனால உள்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க. மனசுக்குள்ளே இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா உள்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்க. அடுத்து 10 மேலேருந்து கீழே என்ன? டைரக்டர். டைரக்டரை தமிழில் சொல்லலாம் இயக்குனர்னு நம்ம சொல்லலாம். டைரக்ஷன், படத்தெல்லாம் இயக்கக்கூடியவங்க இயக்குனர். எந்த நேரம் யூஸ் பண்ணுறீங்கன்னு பார்த்துக்கோங்க. இயக்குனர். ஓகேங்களா? இப்போ 13 இடம் வந்து வளர்ந்துங்க. பிறந்த நாளில் வெட்டுவது. இப்போ பர்த்டே அன்றைக்கி நம்ம என்ன வெட்டுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கேக் கட் பண்ணுவோம். கேக்கை தான் வெட்டுவோம். ஓகேங்க. 12 மேலேருந்து கீழேங்க. காற்றால் ஏற்படும் மழைச்சாரல் சிறுமலை. காற்றடிச்சுன்னா ஏற்படக்கூடிய மழைச்சாரல் இல்லைன்னா சாரல் வந்து தூவல்னு சொல்லுவோம். 12 மேலேருந்து கீழே தூவல் வரல. இல்லைன்னா நம்ம ஃபால்ஸு கிட்டலாம் போனோம்னா நம்மளுக்கு தூவானம்னு சொல்லுவோம். பதில் என்ன? தூவா என்ன சொல்லுவோம்? தூவானம்னு சொல்லுவோம். 12 மேலேருந்து கீழே தானே ஐ திங்க். சரிங்களா? தூவானம் அப்படின்னு சொன்னால் சரிங்களா? தூவானம்னா நம்ம தூவலுக்குள்ள மழை அந்த ஃபால்ஸு கிட்டலாம் போகல அந்த காற்றுல அதில் விழக்கூடிய தண்ணி நம்ம மேலே படாத தூவானம் தெரிக்குன்னு சொல்லுவோம். ஸோ தூவானம் கரெக்டான பதிலாக இருக்கும். 13A இடம் வந்து வளமைங்க. ஒரு நோய். நேற்று கூட பார்த்தோம். தர்க்கம் செய்தல். ஒரு நோய். தர்க்கம்னா வாதம் செய்தல். நோய்க்கும் வாதம்னு சொல்லலாம். இங்கே ஆல்ரெடி வந்துடுச்சு. ஸோ பதில் என்ன? வாதம். 18 கீழே இருந்து மேலே. இப்படிக்கு அப்படின்னு இப்படியும் எழுதலாம். லெட்ரு எழுதையில் முன்னாலெல்லாம் தபால் எழுதுவாங்க. இப்படிக்கு அன்புள்ள அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இங்கே வந்து இப்படிக்கு பதில் என்ன எழுதலாம்னா இங்கனம் அப்படின்னு சொல்லி எழுதலாம். இங்கனம். எந்த யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இங்கனம் அப்படின்னு சொல்லுவோம். இங்கு ப்ளஸ் அனம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படிக்கு இவனால் எழுதப்படுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. 19 வலமிருந்து இடம். வாழ்க்கையுடைய தகுதி. வாழ்க்கையுடைய தகுதிக்கு 5 எழுத்துல இருக்கிறதுனால நான் இதில் வந்து வாழ்க்கையோட தகுதிக்கு வந்து நீங்கள் என்னெல்லாம் சொல்லலாம் அப்படின்னா அறிவு, திறமை அப்படின்னு நீங்கள் எல்லாம் சொன்னீங்கன்னா இங்கே நான் ஒழுக்கம்னு சொல்கிறேன். இதுக்கு வேறு எதுவும் ஆன்சர் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்டில் கொடுங்க. இதுக்கு வந்து வேறு எதுக்குமே வந்து சப்போர்ட்டிங் வேர்டாக வராது. அதனால் நீங்கள் வேறு ஆன்சர் இருந்தால் கொடுங்க. ஒழுக்கம். இதை தான் திருக்குறள்லையும் சொல்லுவாங்க. ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினம் ஒன்பப்படும். 130வது குறள். சரிங்களா? ஒழுக்கம் வந்து உயிரோட பெருசாக மதிக்கக்கூடியது. ஸோ இதே வாழ்க்கையுடைய தகுதியாக கூட இருக்கலாம் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன்.
இதுக்கு என்ன ஆன்சர் வச்சுக்கிங்கன்னு நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் கொடுங்க. தப்பாக சொல்லியிருந்தால் கமெண்ட்டில் கொடுங்க. சப்போர்ட் பண்ணி கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. நன்றிங்க.